குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். திமுகவில் ஒவ்வொரு மாவட்டமாக பொது உறுப்பினர் கூட்டங்கள் நடக்கிறது. கூட்டங்களில் நிர்வாகிகள் பேசும் கருத்துக்கள் மினிட்ஸ் புத்தகத்தில் ஏற்றப்பட்டு கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனால் தலைமை மனம் குளிரும் வகையில் ஒரு சில நிர்வாகிகள் பேசி வருகின்றனர். உதயநிதி துணை முதல்வராக வேண்டும் என்பது பெரும்பாலானோர் கோரிக்கையாக உள்ளது. இதை தாண்டி ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் வித்தியாசமான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் உதயநிதி கொங்கு மண்டலத்தில் போட்டியிட வேண்டும். இதுநாள் வரை அதிமுக கோட்டையாக இருந்த பகுதி திமுகவின் கோட்டையாக மாறியுள்ளது. உதயநிதி போட்டியிடுவது கொங்கு மண்டலத்தில் திமுகவுக்கு இன்னும் வலு சேர்க்கும் என ஈரோடு எம்பி பிரகாஷ் கூறினார். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி தொகுதியில் உதயநிதியை போட்டியிட வைக்க முயற்சிகள் நடக்கிறது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மொடக்குறிச்சியில் திமுகவுக்கு 67,000 வாக்குகள் கூடுதலாக கிடைத்துள்ளது. இதை மனதில் வைத்தே அங்கே போட்டியிட வைக்கலாம் என்கின்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எம்பி பிரகாஷ் தரப்பினர் விளக்கமாக கூறினார். லோக்சபா தேர்தல்களில் திமுக கூட்டணி முழுமையாக வெற்றி பெற்றாலும் சட்டசபை தேர்தல்களில் முடிவு மாறிவிடுகிறது. திமுகவுக்கு சாதகமான முடிவை கொங்கு மண்டலம் வழங்குவதில்லை. கொங்கு மண்டலத்தில் 61 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இங்கே திமுக வெற்றி பெற வேண்டியது இப்போது கட்டாய தேவையாக இருக்கிறது. அதிமுகவின் முக்கிய தலைவர்களான பழனிசாமி, செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி போன்றோர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இதனால் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பலமாக இருப்பது போல் தெரிகிறது. இப்போது உதயநிதியை இங்கு போட்டியிட்டு ஜெயிக்க வைத்தால் திமுகவின் பலம் கூடும். இன்னும் சொல்லப்போனால் 1991 அப்போதைய முதல்வர் வேட்பாளரான ஜெயலலிதா கொங்கு மண்டலத்தில் காங்கேயத்தில் போட்டியிட்டார். ஜெயலலிதாவை கொங்கு மண்டலத்தில் போட்டியிடுகிறார் என்றதும் கொங்கு பகுதியில் அதிமுகவினரின் உற்சாகமாக வெளிப்பார்த்தனர். கொங்கு பகுதியில் அதிமுகவினர் உற்சாகமாக வெளிப்பார்த்தனர். உதயநிதிக்கும் அதே போல ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்கின்றனர் ஈரோடு திமுகவினர்.